திட்டுறான். என்ன சொல்லி திட்டுறான்னு புரியல. ஏதோ மலேசியா பாஷையில திட்டுறான். யார் போனை எடுக்காதீங்க, முதல்ல அமர்த்தி போடுங்க. முக்கியமான போன் வர வேண்டியிருக்கு. ஹலோ, யாருங்க? யாரோ லேடி பேசுறாங்க. அவன் சிநேகிதியா? சிநேகிதியா? ஹலோ, ஆமா, அவங்க அண்ணி தான் பேசுறேன். என்னங்க உங்களுக்கு பாவம் பண்ணேன்? உனக்குமா? கன்னடமா தெலுங்கான்னு தெரியல, அதுல திட்டுறா. அவ பொம்பளை இல்ல. அண்ணே, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கோக்கு மார்க் பண்றாங்கண்ணே. பொய் சொல்லாத. அவங்க புடைக்கிற புடைய பார்த்தா இது உண்மைதான். இது உண்மையா அந்த பொண்ணை பேச வேண்டியதானே? டேய், யாரா? ஐயோ வேண்டாம்ப்பா, யாரா இருந்தாலும் நாளைக்கு நான் ஸ்கூல்ல பேசிக்கிறேன்னு சொல்லுங்க. தம்பி, கட் பண்ணிட்டாயா? போனை எடுக்காதீங்க. எத்தனை பேர் தாண்டா பேசுவீங்க? பாத்துறேன்டா. டேய் கொங்கணக்கூனா, யாரா அந்த பொண்ணு? அங்கிள், நான் தான் அந்த பொண்ணு, கோப்பெருந்தேவி. உண்மையாவே உங்க தம்பியால ரொம்ப அக்க போரா இருக்கு. உனக்கு எல்லா மொழியிலையும் சொந்தக்காரங்க இருக்காங்க, ஒத்துக்கிறேன். இதை நீ எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்கு கண்டவனெல்லாம் கண்ட பாஷையில கண்டமேனி கடையணும்? நானும் அப்படி பண்ண சொல்லல, அவங்களுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இந்த பிரச்சனை எதுவும் வராது. மாற்றா மவனே, இது சரியில்லை. தப்புலித்தனமா பண்ணிட்டு தர நீ. பொழப்பத்த பொண்ணாங்க. கல்யாணத்தையே இருந்திருக்க. ஹலோ, ஜப்பான்ல இருந்தா உஜிமாவா? டேய், அவன் குழந்தைடா. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெற இருக்கின்ற விளையாட்டுப் போட்டிகளில் திங்கள் நகரில் வாழும் மக்கள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற விரும்புவோர் தங்களது பெயர்களை விழா கமிட்டியிடம் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். போச்சு, இனி ஒத்தடம் கொடுக்கணுமே. ஹலோ மைக்கே சேட், பக்கடா ஒளியா, குட்டிமணி ஒளியா ஒளியா. முதலில் பெரியவர்களுக்கான மியூசிக் சேர் போட்டி. அப்பா, நம்ம தான் ஜெயிக்கிறோம். மியூசிக் சேர் போட்டியில் சொக்கலிங்கம் ஆசிரியர் வெற்றி பெற்றிருக்கின்றார். சூப்பர் பா. போகுமா, இது நீங்க போட்டியால நினைக்காம விளையாட்டால அடிச்சிட்டீங்க, அதனாலதான் தோத்துட்டீங்க. நான் ஜெயிக்கிறேன் பாருங்க. அடுத்தது விஸ்கான்களுக்கான சுழரை சைக்கிள் பந்தயம். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தாப்பா அளவுட. போட்டியில கலந்துக்கிறவங்க அவங்க சைக்கிளோட வந்துருங்க. சைக்கிள் இருக்கவங்களுக்கு மட்டும் தான போட்டி. இதெல்லாம் வெந்து பிள்ளைங்களா ஓட முடியாது. இந்த சைக்கிள் வேணும். அன்பு, ஏய் பாத்து போடா. ஜீவா, பாத்து போடா. ஜீவா. ஹலோ, அல்லல்லோ, டேய் குப்பத்தா, நாங்க ஆண்டா ஜெயிச்சா. துர்ரி தொப்பை, துர்ரி தொப்பை. ஆமா, தொர்ரி தொப்பை முழங்கால் பிக்குல மொத்த கூட பொறக்கி. அடடே, யாரா நீங்க? அடுத்ததும் சிறுவர்களுக்கு 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம். ஓடுறவங்க மேடைக்கு முன்னாடி வாங்கப்பா. இப்பொழுது நம் கண் முன்னால் 7 சிங்கங்கள் வந்து நிற்கின்றது. இதில் ஒரு சிங்கம் மட்டும் டிராக்கை தேடி அங்குமிங்கும் அலைவாய்கின்றது. நின்றுச்சு. இதில் எந்த சிங்கம் முதலாவதாக வரப்போகிறது பார்ப்போம். 2 பக்கம் இருக்கக்கூடிய ரசிகர்கள் சிங்கங்கள் ஓடுவதற்கு வழிவிட்டு நிற்கலாம். என்னப்பா? நான் ஓடும்போது கமா நண்புன்னு கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்கப்பா. சரிடா, நான் இதுல எப்படியாச்சும் ஜெயிக்கணும்ப்பா. கண்டிப்பாடா அன்பு. கண்டிப்பா ஜெயிப்ப அன்பு. ஒரு விஸ்கான் குறுக்கே பாய்ந்து ஓடுகிறார். அப்படியெல்லாம் ஓடக்கூடாது.
பையனை ஓட சொன்னா குடும்பமே ஓடிட்டு இருக்கு பாரு. ஓடுனே உன்னால முடியும் ஓடு ஜீவா தோத்துட்டானே. விளையாட்டு தானே, அதுக்கு ஏன் இந்த ஆளுங்க? நான் தடுத்து போனதுக்கான நீதான். நானா? ஏன் அவன மாதிரி கைத்தட்டில என்கரேஜ் பண்ணல நீங்க? தப்புதான் ஐயா. எங்க ஜெயிச்சிருச்சு. அன்புக்கரசு என்ற சிங்கம் முதலாவதாக வந்திருக்கிறது. அன்பு, இந்த வெற்றியை நம்ம கொண்டாடியே ஆகணும். இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க. கர்ணன் சுந்தரலிங்கம் என்ற சிங்கங்கள் இரண்டாவது மூன்றாவதாக வந்திருக்கிறது. வெற்றி பெற்ற சிங்கங்களுக்கு நமது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சைக்கிள் இருந்திருந்தா அன்பு இன்னொரு பரிசு சேர்த்து வாங்கியிருப்பான். சீக்கிரமே அப்பா உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன் அன்பு. சொந்த வீடு வாங்கப்பா. ஆமா, வீடு வாங்கி கிழிச்சாரு. முதல்ல ஒரு பழைய சைக்கிளை வாங்கி கொடுக்க சொல்றா. இந்த காலத்துல சைக்கிள் இல்லாத வீடு உண்டா? அடி கூறு கட்டவள, பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கும்போது சைக்கிளை கொண்டு போய் 3500 ரூபா முடக்கணுமான்னு நினைச்சேன். அது தப்பா? இதுக்கெல்லாம் கணக்கு பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு. என்ன உங்க கெத்து குறைஞ்சு போச்சு? பா, எனக்கு சைக்கிளும் வேணாம் வீடும் வேணாம், சண்டையை விடுங்கப்பா. அப்பா பேசினாலும் நீங்க பேசாதீங்கம்மா. ஏன் நான் என்ன அடிமையா? அவன் மாசம் மாசம் இங்க கடன் அடைக்கவே டவுசர் கலண்டு போகுது. வீட்டுல கிடந்து தின்னுட்டு பேசுவீங்க பேச்சு. கடன் கட்டினீங்களா? யாருக்கு? எனக்கு, என் பிள்ளைகளுக்குமா? உங்க அம்மா அப்பா வைத்திய செலவுக்கு. அப்புறம் கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்ல. சீட்டு பணம் கட்டுறேன், அதுக்கு பணம் கட்டுறேன்னு கட்டி ஏமாந்துடுறது. அதை என்னமோ கரெக்டா உங்களை மட்டும்தான் கண்டுபிடிச்சு ஏமாத்திடுறாங்க. உங்ககிட்ட ஏமாந்தது என்னமோ நான் மட்டும்தான். நீ ஏமாந்தியா இல்ல நான் ஏமாந்தனா? பண்ணி குட்டி போட்ட மாதிரி வதவதன்னு பெத்து போட்டாங்க. எங்களுக்கு கடவுள் கொடுத்ததுன்னு வரலி பயலுக. அழுகாத கனி. நான் மட்டும் உன்னை கெட்டிக்கலன்னு வச்சுக்க, வரதட்சணை கொடுக்க முடியாம உங்க அப்பா வீட்டுல உன்னை எரும மாட்டு சாணி தான் தட்ட விட்டுருப்பாரு. ஆமா, நாங்க தான் ஒத்த கால்ல நின்னா இவங்களை தேங்க கட்டிக்கணும்னு. எங்க அப்பா 8 பிள்ளைய பெத்தாலும் எங்களை தங்கமா தான் வச்சிருந்தாரு. அவங்க இனிமே சண்டை போட்டா நாம அவங்க கூட பேச வேணாம். சத்தியமா. சனிக்கிழமை 4 நாள் லீவு, ஞாயிற்றுக்கிழமை 4 நாள் லீவு, விநாயகர் சதுர்த்தி 1 நாள், பேங்கு நாள் 1 நாள் லீவு, மொத்தம் 10 நாள் லீவு. இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கலாம். இந்த மாதம் ரொம்ப மோசம். இவங்கள்ட்டலாம் எப்படி சமாளிக்க போகிறனோ? ஹலோ, வணக்கங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. ரோடெல்லாம் கூட்டி சுத்தமா வச்சுக்கிறீங்களா? ரொம்ப நன்றி. டேய், ஏக்கத்தவனே, உன்னை இவ்வளவு திட்டியும் புத்தி வரல. ஹலோ, நீங்க தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல. நான் பாட்டுக்கு நான் உண்டு, கவர்மெண்ட் பட்ட ரோடு உண்டுன்னு போயிட்டு இருக்கேன். என்ன கூப்பிட்டு உரண்ட பண்ணிட்டு இருக்க? சாரி, போன்ல யாரோ அப்படின்னு சொன்னா நீ என்ன நம்ப போற? என்னடி குட்டியாச்சு? குட்டி அவ்வளவு திட்டாங்களே, உனக்கு சூடு சொன்ன இல்ல? பழகி போச்சுடா. உங்க அண்ணன் கண்டிக்கல? டேய், பொண்ணு நல்ல குணமா இருக்கா, எனக்கு கொழுந்தியாவா, அதுதான் வரணும்னு சொல்லிட்டாரு. போனா அவங்கிட்ட கொடு. இந்தா, உங்க அண்ணன் பேசணுமா? டேய் டேய் மீனாட்சி, டேய். அங்கிள், அவன் எனக்கு சாம்பிராணி போட்டு காமிச்சிட்டு இருக்கான். டேய் அங்கிள், மூங்கி குச்சிக்கு முடி முளைச்ச மாதிரி அப்படியே அசைஞ்சிட்டு இருக்கான். மா, நீ போனை வைமா, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன்.
எங்க அண்ணன் ஃபோன் பண்ணுவாரு. அதானே? நாங்கெல்லாம் டங்காசு குரூப். என்ன பண்ற? ஃபோனை ஆஃப் பண்ணாம அப்படியே பேட்டரியை கழட்டினா ஃபோன் பண்றவங்களுக்கு சுவிட்ச் ஆப்னு வராது, நாட் ரீச்சபிள்னு வரும். நான் எல்ஐசி வேலை விஷயமா கிராமத்துக்குள்ள இருந்தேன்னு சொல்லிடுவேன். எப்படி? நீ சொன்னத இப்ப அப்படியே அவர்கிட்ட சொல்ற. பண்ண விட்டுருவோமா? விடு. ஏய். பயப்படாத, என் நம்பருக்கு தான் பண்றேன். புருஷா? புருஷனா? புருஷலியா இல்ல புருஷனா? அடி ஏக்கத்தவளே, வாழ்த்துக்கள். எதுக்கு? அடுத்த வருஷமெல்லாம் நீ எனக்கு பொண்டாட்டி ஆகத்தான். ஒண்ணு இது என்ன முதலா முடிவா? இனி எந்த உயிரும் உனதா? புது இன்பம் தாளாட்டுதே. போக சொல்லி கால்கள் தள்ள, நிற்க சொல்லி நெஞ்சம் கிள்ள. இது முதல் அனுபவமே, இனி இது தொடர்ந்திடுமே. இது தரும் தரும் தடுமாற்றம் சுகம். மழை என்று வருமா வருமா, குளிர் கொஞ்சம் தருமா தருமா, கனவென்னை களவாடுதே. இது என்ன முதலா முடிவா? இனி எந்த உயிரும் உனதா? புது இன்பம் தாளாட்டுதே. கேட்டு வாங்கிக் கொள்ளும் துன்பம், கூறு போட்டு கொள்ளும் இன்பம். பர பர பரவெனவே துடி துடி திடு மனமே, வர 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 கரை தாண்டிடுமே.